Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் கான்டாக்ட டெலீட் பண்றது எப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஹோம் பேஜ்ல டெலீட் பண்ண வேண்டிய சேட்டை செலக்ட் பண்ணலாம். நான் இதுல செகண்ட் இருக்கக்கூடிய பிரியாங்கிற சேட்டை வந்து செலக்ட் பண்றேன். இந்த சேட்டை ஹோம் பேஜ்ல இருந்து மட்டும் டெலீட் பண்ணா போதும்னா இந்த சேட்டை லாங் பிரஸ் பண்ணிட்டு டாப்ல டெலீட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்க ஹோம் பேஜ்ல இருந்து மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாங்கிற சேட் வந்து ஹோம் பேஜ்ல இருந்து மட்டும் தான் டெலீட் ஆகி இருக்கும், பெர்மனண்டா டெலீட் ஆகாது. டாப்ல இருக்க சர்ச் பார்ல இந்த நேம சர்ச் பண்ணி பார்த்தா திரும்பவும் வரும். நெக்ஸ்ட் இந்த சேட்டை பெர்மனண்டா டெலீட் பண்றதா இருந்தா இந்த சேட்டை ஓபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல டாப்ல இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வியூ கான்டாக்ட கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல டாப்ல இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல திரும்பவும் டாப் ரைட் சைடுல இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெலீட் கான்டாக்ட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு சர்ச் பார்ல இந்த பிரியாங்கிற நேம சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா திரும்ப வராது, பெர்மனண்டா டெலீட் ஆகிடும். இதே மாதிரி வாட்ஸ்அப்ல இருக்கிற அன்னோன் நம்பர் அல்லது தேவையில்லாத கான்டாக்டை ஈஸியா டெலீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.